அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெகநாதன் KTV School யூடியூப் சேனல். நம்ம சேனலில் TNAU அட்மிஷன் பற்றின கவுன்சிலிங் ப்ராசஸ் எல்லாம் வீடியோ பார்த்துட்ருக்குறீங்களா? அந்த வருஷத்தில் இந்த 2022-23 வருஷத்துக்கான ஜெனரல் கவுன்சிலிங்கு ஆன்லைன் சீட் அலாட்மெண்ட் ஆகிட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சிடுச்சு. அதாவது ஃபஸ்ட்டு பேஸ் முடிச்சிருக்கு. அதை பற்றின ஒரு முக்கியமான லேட்டஸ்ட்டு ஒரு அப்டேட்டை பார்ப்போம் இந்த வீடியோவில். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பண்ணி வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் ஆன் பண்ணி வைங்க. அப்போ இந்த மாதிரி அப்டேட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு பேஸ் அப்படின்றத எடுத்துக்குவோம். கிட்டத்தட்ட உங்களுக்கு அகாடமிக் அண்டு ஜெனரல் கேட்டகரி ரெண்டு பேருக்குமே ஷெட்யூல், அகாடமிக் ஷெட்யூல் 12ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஷெட்யூல் முடிச்சாச்சு நேற்றோட. இன்றைக்கி 16ஆம் தேதி வொகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு இந்த டைமுக்கு இப்படி நம்ம பேசிகிட்டு இருக்கிற நேரத்தில் முடிஞ்சிருக்கணும், இல்லைனா இன்னையோட முடியுது அவங்களுக்கு. அப்போ அடுத்த ப்ராசஸ் என்ன? இந்த சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடித்த உடனே உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் தெரிஞ்சிருக்கும். ஃபீஸு கட்ட போகிறீங்க, எல்லாம் காலேஜுக்கு போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணணும். இந்த மாதிரி ப்ராசஸ்லாம் அலாட் ஆனவங்களுக்கு. ஸ்லைடிங் கொடுத்தவங்களுக்கு எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு அடுத்த கேள்வி வந்திருக்கு. ஸ்லைடிங் ரிசல்ட்டு அநேகமாக 1 or 2 டேஸ்லேயே போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இதில் எவ்வளோ பேர் கொண்டு போய்ட்டு ரிப்போர்ட் பண்ணுறாங்க. டேட்டு கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, உங்களுக்கு எல்லாத்துக்கும் டைம் கொடுத்துருப்பாங்க, காலேஜ் எப்போ ஜாயின் பண்ணணும், என்ன டைமுக்குள்ளார அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்குள்ளார ஜாயின் பண்ணி அந்த ரிப்போர்ட் தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஸ்லைடிங் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாலேயே வருமா அப்படின்னா இப்போதைக்கு சொல்ல முடியாது, பட் வரலாம் அப்படிங்கிறது தான். ஏன்னா ஸ்லைடிங் கொடுத்தவங்களும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க எப்போ கிடைக்கணும். நீங்கள் ரிப்போர்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. காலேஜில் ரிப்போர்ட் பண்ணி ஃபீஸ்லாம் கட்டி சர்டிஃபிகேட்லாம் ஹேண்ட் ஓவர் பண்ண பிறகு ரிப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ தான் ஸ்லைடிங் வரும். ஸோ அதுக்கு அடுத்த பேஸ் தான், அதுக்கு அடுத்த லெவல் தான் செகண்ட் பேஸுக்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஆரம்பிப்பாங்க. அது எப்போன்றதும் நம்ம சேனல் தொடர்ந்து வீடியோலாம் பார்த்துட்டு இருங்க, நம்ம அப்டேட் கொடுக்குறோம். எல்லா ஸ்ட்ரீமுக்குமே ஸ்லைடிங் ரிசல்ட்டு இதுக்கப்புறம் தான் வரும் இருக்குது. ஸோ இப்போ இந்த தகவல் கிடச்சிருக்கு, நம்ம வியூவர்ஸ்க்காக கொடுத்துருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். அண்ட் தகவல் பிடிச்சிருந்தால் ஷேர் அண்ட் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.